தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் உள்ள 1100 அரசு அலுவலகங்களில் குப்பைகளை கண்டறிந்து சேகரிக்கும் மாபெரும் திட்டத்தை துவக்கி இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூய்மை இயக்கத்தின் சார்பில் பல்வேறு வகையான குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்காக தனித்தனியாக சேகரிக்கும் நடவடிக்கைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குப்பை மேலாண்மையை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தூய்மை மிஷன் என்ற திட்டத்தின் மூலம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் மானிய கோரிக்கையில் அறிவித்துள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாகவும் கூறினார். மேலும் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் உள்ள 1100 அரசு அலுவலகங்களில் குப்பைகளை கண்டறிந்து சேகரிக்கும் இந்த மாபெரும் திட்டத்தை துவங்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நேற்றே ஆரம்பிச்சிட்டோம். நேற்றும் இன்னைக்கும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பணிகளை எல்லாம் இந்த 38 மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் கண்காணிக்கிறதுக்கு கார்பரேஷன் இங்கே ரிப்பன் பில்டிங்கில் ஒரு வார் ரூம் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். அனைத்து மாவட்டங்களும் கண்காணிக்கிறதுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பேசுவதற்கு இந்த வார் ரூம் இங்கே ப்ரிப்பேர் ஆகிருக்கு. இதுவரைக்கும் இந்த 2 நாளில் மட்டும் சுமார் 300 டன் அளவுக்கு குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. அந்த குப்பைகளை சட்ட விதிகளின்படி டிஸ்போஸ் செய்வதற்கு SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக கிராம பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு மருத்துவமனைகள், அரசு கல்லூரிகள், பள்ளிகள் இங்கேயும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கு இன்னொரு 4-10 நாளில் இந்த 2 நாளில் இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அடுத்த அனைத்து அரசு அலுவலகங்களையும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து பொதுமக்கள்கிட்ட கேட்பது இந்த திட்டத்தில் பங்கு பெற செய்து தூய்மையான தமிழ்நாட்டை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம் அப்படிங்கிறத இந்த திட்டத்தின் மூலமாக இந்த அரசின் சார்பாக பொதுமக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுகவில் பொறுப்பு கொடுத்தவுடன் கமல்ஹாசன் மாற்று மொழிகளை பற்றி பேசியது கண்டிக்கத்தக்கது என தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தில் நடைபெற்ற ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களின் 300வது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கருத்தரங்கில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் ஒரு நிகழ்ச்சி நடத்தி பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்குபவர்களை ஊக்குவிப்பதை வேல்முருகன் கொச்சைப்படுத்தியும் பெண் குழந்தைகளின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கமலுக்கு திமுக ராஜ்யசபா சீட் கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக மீண்டும் மொழி அரசியல் செய்து இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். நீங்கள் உங்கள் சுயலாபத்திற்காக உங்கள் படம் போட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற ராஜ்யசபா சீட்டை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக மறுபடியும் இந்த மொழி அரசியலை செய்து இளைஞர்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்த சகோதரர் வேல்முருகன் அவர்கள், தம்பி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அரசாங்க பள்ளிகளிலும் சாமானிய குழந்தைகள், குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், அதிக மதிப்பெண் வாங்குபவர்களை அவர் அழைத்து விருது கொடுக்கிறார். விஜய் அவர்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதில் மாற்று கருத்து உடையவள் நான். சில நேரங்களில் அவர் கொள்கையை கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறார். அதை நான் கண்டித்திருக்கிறேன். ஆனா பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. பாமகவில் நடப்பது உட்கட்சி பிரச்சினை, அதில் பாஜக தலையிடவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்தார். போது பேசிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சியில் நடப்பது உட்கட்சி பிரச்சினை என்றும் குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் சென்று இருப்பது தனிப்பட்ட முறையில்தான் என்றும் பாஜகவிற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அனைத்து கட்சிகளும் ஒரு அணியில் இருப்பது திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும் தாவிக தலைவர் விஜய்க்கும் இதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அவருடைய உள்கட்சியின் பிரச்சனையில பேசுவது அவ்வளவு நாகரிகமாக, அது மட்டும் அதனுடைய அவங்க 2 பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனை, அது அவர்கள் பேசி தீர்த்து
முருகன் மாநாட்டில் மதத்தை வைத்து அரசியல் நடத்த இந்துத்துவ சக்திகள் முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஜூன் 22ஆம் தேதி ஈரோட்டில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் திட்டம் குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். அந்த கன்னட மொழி விவகாரத்தில் கமல் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கமல் இந்த கருத்தை பேசியதில் எந்த தவறும் இல்லை என்றும் இத்தோடு அவர்கள் நிறுத்திக் கொள்வதுதான் நல்லது என வைகோ தெரிவித்தார். மேலும் முருகன் மாநாட்டில் மதத்தை வைத்து அரசியல் நடத்த இந்துத்துவ சக்திகள் முயற்சிப்பதாகவும், தமிழகத்தில் ஒலித்த மொழி உணர்வு பெற மாநிலங்களில் கேட்பது நல்ல திருப்பம் எனவும் கருத்து தெரிவித்து பேசினார். அருமை சகோதரர் கமல்ஹாசன் அவர்களும் இந்த கருத்தை தான் கன்னடமும் தமிழிலிருந்து பிறந்ததுதான் என்ற கருத்தை சொன்னார். அதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் வாட்டல் நாகராஜ் போன்றவர்கள் கடந்த காலங்களிலே எப்படி கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய கன்னட மக்களை தமிழர்களுக்கு எதிராக விரோதமாக தூண்டிவிட்டு பொருட்சேதம், உயிர் சேதம், பலத்த சேதங்களை தமிழர்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திய போதும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கன்னடர்களுக்கு சிறு ஊரும் தமிழர்கள் விளைவிக்கவில்லை. அவ்வளவு மனிதாபிமானத்தோடு பண்போடு தமிழர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதையும், இப்பொழுது கர்நாடகத்திலே இருக்கின்ற போராட்டத்தை அவர்கள் இதோடு நிறுத்திக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கோவில் திருவிழாவில் அதிக அளவில் கூட்டம் செல்வது ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்லதல்ல என அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழுவீச்சில் நடைபெற்று வரும் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான களியக்காவிளை பேருந்து நிலையம் மற்றும் 14.55 கோடி ரூபாய் மதிப்பில் மார்த்தாண்டம் காய்கறி சந்தை பணிகளை அமைச்சர் மனோ தங்கராஜ் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கோயில் திருவிழாவில் அதிக அளவில் கூட்டம் செல்வது, விளையாட்டு மைதானங்களுக்கு செல்வது எல்லாம் உண்மையிலேயே ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்ல அடையாளமாக என்னால் பார்க்க முடியாது என்று கருத்து தெரிவித்தார். தற்போது அவர் கூறிய கருத்து பல்வேறு தரப்பினர்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த நம்ம இன்னைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக அளவான கூட்டம் போய் மறுத்து தருவது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.